கோயிலில் சோழன் பண்ணுற வேலையை பார்த்து சேரன் அண்ணனுக்கு மொத்த குடும்பத்துக்கு சரியான காண்டு. உடனே சேரன் அண்ணன் வந்து சோழன் அண்ணனை அடிக்க துரத்திட்டு ஓடினாருங்க. அதோட வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே சேரன் அண்ணன் கோவமாக வீட்டுக்குள்ளே போயிடறாரு. அதே டைம் என்ன குடும்பமே நம்ம மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோழன் அண்ணன் வராருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, டேய் உனக்கு அறிவு இருக்கா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இங்கே ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரியான திட்டு விழுகுது. அதே டைம் பாண்டியும் ஏற்றி விட்றாரு, பல்லவனும் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அந்த டைம் நீனா இப்படிலாம் திருந்தவே மாட்ட போலடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அண்ணன் திட்டிகிட்ருக்காரு. ஏன்னா நீ கிளம்புன, நீ சந்தாவோட வெளியே போகணுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எனக்கு போக மனசே சரியில்லைடா அப்படிங்கிற மாதிரி நீ போனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அண்ணனை ரெடி பண்ணி அனுப்பிச்சி வச்சுறாங்கங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா அண்ணன் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வானேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சு அண்ணனை அழகாக பக்காவாக பாண்டி ரெடி பண்ணி கூட்டி வந்துடுறாருங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து சைக்கிள் எடுக்கிறாரு. உடனே பாண்டி போய் அண்ணன் பைக்கில் போனேன், அதானே கெத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டே அண்ணன் வந்து சைக்கிளில் போனால் தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போலடா அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லவும் குடும்பம் மொத்தமாக அப்படியே பார்த்து கரெக்டாக தானே பேசணும், நம்ம வாயை நம்மளே மூடிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணிவிட்டு வாயை மூடிக்கிறாருங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு கண்ணாடி போட்டு விட்டு பைக் எடுத்து கொடுத்து அப்படியே பக்காவாக ஹீரோ மணிக்கு போய்கிட்டு இருக்காருங்க. அந்த டைம் சந்தா வீட்டுக்கு போயிடறாங்க. போனவொன்னே பார்த்திங்கன்னா அங்கே சந்தாவும் ரெடியாகி அப்படியே சுடிதாரோடு வந்திருக்காங்கங்க. எப்போ நம்ம பாவாடை சட்டையில் பார்த்தோம், இந்த டைம் பார்த்திங்கன்னா சுடிதாரோடு அழகாக தான் இருக்காங்க. அப்படியே ஓடி வரையில் ஒரே ஒரு ரொமான்டிக் சாங் தாங்க. அதோட அண்ணனோட பைக்கில் ஏறி ஜாலியாக அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. எப்போனா ஒரு ரொமான்டிக்காக தாங்க போயிட்டுருக்கு அப்படி அந்த டைம் பார்த்திங்கன்னா பீச்சில் போய் உட்காந்துட்டு ஸ்வீட் ஏதோ செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதோட நம்ம அண்ணன் தோளில் சாஞ்ச மணிக்கு சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.